குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகளுக்கு விற்பனை செய்வதற்காக வைத்திருந்த 1000 கிலோ கெட்டுப்போன பேரிச்சம்பழத்தை உணவு பாதுகாப்புத் துறையினர் அதிரடியாக பறிமுதல் செய்தனர். தென்காசி மாவட்டம் குற்றாலம் பகுதியில் தற்போது ஐயப்ப பக்தர்களின் சீசன் தொடங்கியுள்ளது. ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் நாள்தோறும் குற்றால அருவிக்கு வருகை தந்து புனித நீராடிவிட்டு சபரிமலைக்கு சென்று வருகின்றனர். அந்த வகையில் குற்றாலத்தில் வரும் ஐயப்பன் பக்தர்கள் குற்றால பகுதியில் விற்பனை செய்யப்படும் சிப்ஸ், பேரிச்சம்பழம், அவல், பொரி உள்ளிட்ட பொருட்களை ஆவலுடன் வாங்கிச் செல்வது வழக்கம். அந்த வகையில் தற்போது குற்றாலம் சன்னதி பசார் முழுவதும் ஐயப்ப பக்தர்களுக்கு தேவையான பொருட்களை விற்பனை செய்யும் கடைகள் அதிக அளவில் நிறுவப்பட்டு விற்பனையானது தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் குற்றால பகுதியில் ஒரு சில கடைகளில் கெட்டுப்போன பலகாரங்கள் சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்களுக்கு விற்பனை செய்யப்படுவதாக எழுந்த புகாரை தொடர்ந்து தென்காசி மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி நாகசுப்பிரமணியம் அந்த பகுதியை ஆய்வு மேற்கொண்டார். அந்த ஆய்வின் பொழுது குற்றால கோவில் வடக்குப்புறம் உள்ள சன்னதி பசாரில் சுற்றுலா பயணிகளுக்கு விற்பனை செய்வதற்காக வைக்கப்பட்டிருந்த பேரிச்சம்பழங்கள் ஆய்வு செய்த பொழுது அந்த பேரிச்சம்பழங்கள் அனைத்தும் பயன்படுத்த முடியாத கெட்டுப்போன பேரிச்சம்பழங்களாக இருந்தது தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து அதேபோல் சுமார் 3 கடைகளில் இதுபோன்று ஆய்வு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் மேற்கொண்டதில் சுமார் 1060 கிலோ எடையுள்ள கெட்டுப்போன பேரிச்சம்பழங்களை பறிமுதல் செய்து குற்றாலம் பேரூராட்சி பகுதிக்கு உட்பட்ட குப்பை கிடங்கில் கொட்டியளித்தனர். மேலும் தென்காசி மாவட்டத்தின் மிக முக்கிய சுற்றுலா தலமான குற்றாலத்தில் 24 மணி நேரமும் கடைகள் திறக்கப்பட்டு வரும் நிலையில் சுற்றுலா பயணிகளுக்கு அந்த கடைகளின் மூலம் விற்பனை செய்யப்படும் பொருட்கள் தரம் குறைந்து காணப்படுவதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்கள் மிகுந்த அதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளனர். நியூஸ் 18 உள்ளூர் செய்திகளுக்காக தென்காசியிலிருந்து சுபகோமதி.